Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் வலைப்பேச்சு அந்தரன் அவர்களுடன் என்ன கருத்துக்கள் சொல்ல வரான்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிரம்மாண்டமான அந்த ஆடியோ லான்ச்ல என்னென்ன விஷயங்கள் லாஸ்ட் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றது. ஆனா இந்த வாரம் பேச போறது என்னன்னா, அதுல சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான நுணுக்கமான சில வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லியிருக்காரு. எப்பவுமே அவர் பேசும்போது ஒரு படபடப்பான ஒரு பேச்சு இருக்கும். அவர் நடந்து வர்றதுல கூட அவர் அழகு இருக்கும். ஸோ அவர் பேச்சுலையும் அழகு இருக்கும். அவருடைய ஒவ்வொரு விஷயமும் ஸ்டைல் தான். அந்த ஸ்டைலான பேச்சில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்தையும் கவர்ந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. மொத்த ஸ்பீச்சுமே எல்லாரையும் கவர்ந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அங்கே போனவங்க. நான் போகலை, பட் அங்கிருந்து வந்த தகவல்களின் அடிப்படையில் நம்ம வீடியோலாம் போட்டிருந்தோம். இப்போ அவங்க ரஜினி பேசுனது டெலிகாஸ்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சன் டிவியில் ஒளிபரப்பாகுது. அதில் ரஜினி என்ன முழுமையாக பேசினாருங்கிறது வந்துடும். அப்போது மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க எவ்வளோ அழகாக அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது. அதில் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார். அவர் பேச்சில் இந்த ஹிலாரியஸான ஒரு ஏரியா இருக்குல்ல, அதை நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு பேசுவார் அவர். அதில் போன முறை ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் நெல்சன் அவர்கிட்ட கதை சொல்ல வரும்போது அவர் என்ன மாதிரி இருந்தார் அப்படிங்கிறத சொல்லி பயங்கரமாக இது பண்ணார். இந்த முறை என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் கொடுத்த இன்டர்வியூ பற்றி ஒரு காமெடி ஒன்று பண்ணார். நான் உட்காந்து பார்த்தேன், படுத்துட்டு பார்த்தேன், எந்திரிச்சு பார்த்தாலும் அவர் இன்டர்வியூ முடியல. 2.5 மணி நேரத்துக்கு மேலே இன்டர்வியூ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அந்த இளம் தலைமுறையோடு அந்த ஜோவியலாக பழகிற அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அப்புறம் படம் குறித்து நிறைய பேசியிருக்காரு. எல்லாத்தையுமே மக்கள் பார்க்க தானே போகிறாங்க. நிச்சயமா சுவாரஸ்யமான பேச்சு மொத்தத்தில். அதில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன அவர்கள் ரொம்ப இன்னும் ரொம்ப யூனிக்கான சில விஷயங்கள் லோகேஷ் கனகராஜை பற்றி. ஸோ அவர் நினச்சிருந்தா ஒரு விஷயங்களை அவர் இன்னும் ஒரு 10 கோடி ரூபாய் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தா கூட தயாரிப்பு நிறுவனம் கொடுக்கறதுக்கு ரெடி. பட் அந்த 10 கோடி ரூபாயை கூட மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒருத்தர் அப்படின்றத ஒரு பெருமைப்படுத்தியிருக்காரு. அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இந்த படத்தில் அவரு கொடுத்த பட்ஜெட்லேயே 5 கோடி ரூபா குறைச்சி தான் பண்ணியிருக்காரு. அதை கலாநிதி மாறன் சொல்கிறாரு. பொதுவாக இந்த மாதிரி இயக்குனர்கள் ஒரு கொடுத்த பட்ஜெட்டுக்கு குறைவாக படம் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரி KS ரவிக்குமாரெல்லாம் தயாரிப்பாளர்களின் டைரக்டர், ஹரி எல்லாம் தயாரிப்பாளர்களின் டைரக்டர். தயாரிப்பாளர்கிட்ட ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க ஒரு நீண்ட காலம் இங்கே பயணிக்க முடிஞ்சுது. ஸோ லோகேஷ் எடுக்கிறதே மெகா பட்ஜெட் படங்கள் தான். அவர் லோ பட்ஜெட் படம் எடுக்க மாட்டார். மினிமம் மீடியம் பட்ஜெட்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் பெரிய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேயும் அவர் கொடுத்த பட்ஜெட்லேருந்து ஒரு 5 கோடி ரூபா குறைச்சி பண்ணுறதுங்கிறது நிஜமாக பெரிய விஷயம் தான். நினச்சிருந்தா 5 கோடி ரூபா நம்ம கொடுத்ததில் மிச்சமாகி போச்சே, சரி இன்னொரு 50 பேரை இறக்கு, கலராக எதையோ ஒன்று போடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் அந்த கதைக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் அது போதும்னு அவர் நினைக்கிறாரு. அதுவே நல்ல ஒரு பண்பு தானே. கண்டிப்பாக. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, கமல் அவர்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சி கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு ஊக்குவித்தல், ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது. அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, சூர்யா அவர்களுடைய அகரம் ஃபவுண்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா, அதில் படிக்க வச்சவங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு எத்தனை மருத்துவர், IAS அதிகாரி, ஸோ இந்த மாதிரியான ஒரு படைப்புகள். ஸோ இது அவங்க வீட்டில் இவங்க படிக்க வச்சுருந்தா கூட இந்த மாதிரி படிக்க வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த நிகழ்ச்சியான சம்பவம் எப்படி உங்களுக்கு, இதை பற்றி என்ன கருத்து சொல்ல வரீங்க? இல்லைங்க, நடிகர்களில் சூர்யா எப்போவுமே வித்தியாசமான ஒரு மனிதராக இருக்கார். இந்த ஒரு விஷயத்துக்காகவே அவரை நம்ம கொண்டாடலாம். ஆக்சுவலாக எல்லா நடிகர்களுக்கும் இருக்கிற சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் அவர்கிட்டையும் இருக்குது. ஆனால் எந்த நடிகரும் செய்யாத ஒரு வேலையை கடந்த பல வருடமாக அகரம் 15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு வருடம் கூட அவங்க அவங்க என்ன நினச்சாங்களோ அதை செய்யாமல் இருந்ததே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவு மாணவர்களை சேர்த்து அவங்கள எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட மாணவர்களை அவங்க தேடி தேடி கொண்டு வராங்க. முக்கியமாக வறுமையில் படிக்க முடியாமல் போகிற நல்ல பசங்க, நிறைய மார்க் வாங்கி வறுமையின் காரணமாக படிக்க முடியாமல் போகிறாங்கல்ல, அவங்கள அவங்க தேடுறாங்க. தேடி நீ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு தங்குற வசதிகளை கூட அவங்களே எடுத்துக்கிட்டு, அவ்வளவு பிரமாதமான ஒரு கல்வி சேவைன்னா வேற எந்த அமைப்புகளும் தமிழ்நாட்டில் அப்படி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை. அகரம் அவ்வளவு இலக்கண சுத்தமாக அதை செஞ்சிட்ருக்காங்க.
பெரிய விஷயம் அது. சூர்யாவுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய புண்ணியம்னு கூட நம்ம அதை சொல்லலாம். இதோட முடிய போகிறதில்ல. இன்னும் வந்து அது விஸ்வரூபம் எடுத்து இன்னும் பெரிய அளவு வளர்ந்து நிற்கும். கரெக்ட். ஆமாம். சரி, அதில் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து கமல் அவர்களை ரொம்ப உயர்த்தி அது எந்த அளவுக்கான உயரம்ன்றதுன்னா, இதற்கு எனக்கு வழிகாட்டியே என்னோட சித்தப்பா, அண்ணன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. இதில் வந்து அவங்களுடைய ஃபேமிலி பாண்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் வந்துட்டு அவர் சொன்ன விஷயங்கள் இன்னும் உனக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்குன்ற வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய பங்களிப்பு என்ன மாதிரி இருக்கு கமல் அவர்களோட? இல்லை, கமலை பொறுத்தளவுக்கு இப்போ சூர்யா மாதிரி ஆர்கனைஸ்டாக ஒரு அமைப்பு துவங்கி பண்ணாரான்னா, ராஜலட்சுமி அறக்கட்டளைன்னு ஒன்று வச்சுருக்காரு. ஓகே. அதன் மூலமாக நிறைய மருத்துவ உதவிகள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய டீமை போட்டு இதற்காகவே வருஷம் முழுக்க வேலை பார்க்குறாங்கல்ல, அது வந்து அவங்க பண்ணலை, கமல் பண்ணலை. பட் எனக்கு தெரிந்து அந்த தினமலர் நாளிதழில் வரும், உயிர் காக்க உதவுங்கள்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் இந்த இதய நோய் பாதிப்பு உள்ளவங்க, அப்புறம் இந்த கேன்சர், இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் ஒரு அங்கே தினமலர் உதவியோட ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க. அதுக்கு பெரிய கட்டணம்லாம் வாங்க மாட்டாங்க. அதை வந்து ராஜ்கமல் அலுவலகத்தில் அதை கரெக்டாக கட் பண்ணி கமல் சார் பார்வைக்கு அனுப்பி அவர் வந்து அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிகிட்டே இருந்தார். அதுமாதிரி நிறைய பேருக்கு அவர் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி சின்ன சின்ன உதவின்னு சொல்ல முடியாது, நல்ல மிகப்பெரிய உதவி தான் அதெல்லாம். ஸோ அதுமாரி நிறைய பண்ணியிருக்காங்க, அந்த அறக்கட்டளை மூலமாக பண்ணியிருக்காங்க. பட்டு யாருமே செய்யாத விஷயம் சூர்யா செய்கிறது. இப்போ 6000 சொச்சம் பேரை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்கங்கிறது நினச்சி பார்க்கவே முடியல. நம்ம வந்து நிறைய சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகரோ அல்லது ஒரு தொழிலதிபரோ, சம்பாதிக்கிறவர், பிஸ்னஸில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, வருடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைப்பாங்க. அது வந்து ஏதோ ஒரு சின்ன உதவிகளுக்கு கொடுப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்க செய்கிறது தான், அவங்களுடைய வருமானத்திற்கேற்ப செய்கிறது தான். இப்போ சூர்யா வந்து 1 கோடி ரூபா செலவு பண்ணாருன்னா, இப்போ நம்ம நாவலில் 100 ரூபா 200 ரூபா செலவு பண்ணுவோம் இல்லையா? அது வந்து ஒரு மன திருப்திக்காக எப்போவுமே பண்ணுறது தான். ஆனால் இதுக்காக வந்து ஒரு பெரும் தொகை அதில் போட்டு அவருடைய சம்பளத்தில் வந்து வருஷத்துக்கு இத்தனை கோடி ரூபான்னு எடுத்து வைக்கிறார். அவர் ஜோதிகா, கார்த்தி, இவங்க எல்லாமே வந்து அவங்க வாங்குகிற சம்பளத்தில் இவ்வளவு தொகை இதுக்கு போகணும் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வந்து அது ஒரு பெரும் தொகையாக அங்கே வருது. இது இல்லாமல் சூர்யா வந்து எவ்வளோ ஆர்கனைஸ்டாக பண்ணுறாருங்கிறது உலகத்தில் இருக்கிற இதை கவனிச்சுட்டு இருக்கிற பல பேருக்கு தெரியுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வகையில் நாமளும் சப்போர்ட்டிவாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறக்கட்டளைக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலம் வளர்ந்துட்டு இருக்கு. சினிமாவில் வந்து சூர்யா மாதிரி லாரன்ஸும் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. கேபி பாலா அவருடைய வசதிக்கு ஏற்ப அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி இந்த உதவுகிற உள்ளங்கள் வந்து இங்கே நிறைய இருக்குது. உதவாதவர்களும் இங்கே இருக்காங்க. அதுவும் வந்து இந்த நேரத்தில் நம்ம சொல்லி ஆகணும். பட் அவங்க பேரெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம உச்சரிக்க வேண்டாம்னு வச்சிங்களேன். ஏன்னா இது வந்து இதன் மூலம் நமக்கு என்ன பெருசாக வந்துட போகுதுன்னெலாம் நினைக்காம அது ஒரு அர்ப்பணிப்பாக நினச்சி செய்கிறது இருக்குல்ல, அதுதான் இதில் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக. இப்போ சமீபத்தில் கூட கேபி பாலா அவர்கள் வந்து நடிகருக்கு இவ்வளோ கல்லீரல் பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட அவருக்காக போய் உதவி செஞ்சுருக்காரு. ஸோ அது வந்து அது ரொம்ப பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் ஒரு விளம்பர மாடல். அவர் நடுவில் வந்து ஒரு பிரபலமான தொலைக்காட்சி யூடியூப் சேனலில் தான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து அவருடைய விளம்பரங்கள் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு. அஞ்சலி கூட அவர் நடிச்சிருப்பார். இன்னமும் அந்த விளம்பரம் போயிட்டுருக்கு. ஆனால் அவராக இவருன்னு சொல்கிற அளவுக்கு அப்படியே ஆளே மாறி போயிருக்காரு. என்னென்னா திடீர்னு குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு, அதை தொடர்ந்து அடுத்தடுத்து அவங்க குடும்பம் வந்து ஒரு மாதிரி சரிவை சந்தித்து எங்கே போனால் என்னென்னா இந்த காற்றுல அடித்த பேப்பர் மாதிரி எங்கெங்கேயோ போய் கடைசியாக ஒரு பெரிய நோய் வாய்ப்பட்டு அப்படியே உட்காந்துட்டார் அவர். ஸோ இப்போ அவருக்கு வந்து பெருசாக யாருமே உதவாத சூழ்நிலையில் தேடி போய் இப்போது கேபி பாலா பண்ணியிருக்காரு. அதான் சொல்கிறேனே, அதாவது சக மனிதனை நேசிக்காதவன் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க துறை சார்ந்தவர்களை மட்டுமாவது குறைந்தபட்சம் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ இந்த துறையிலேருந்து இன்னொரு துறையில் கஷ்டப்படுறவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை சார்ந்து இருக்கிறவங்க, உன்னை சுற்றி இருப்பவங்க, இவங்களுக்கு உதவி பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். சரி, அடுத்து வந்துட்டு ஓ காட் பியூட்டிஃபுல், இந்த தலைப்பு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹிந்தி படமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். நம்ம தமிழ் நடிகர்கள் தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய கோபி சுதாகர் இவங்களுடைய நடிப்பில் வந்த படம். ஸோ நீங்கள் ஒரு நவீன சார்லி சாப்ளினை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் அப்படின்றது தான். பட் இதோட போஸ்டர்ஸ்லாம் வெளியே வந்தது. நிறைய ரசிகர்கள் வந்து இன்னும் ஆர்வமாக இருக்காங்க, அந்த படம் எப்போ வெளியே வரும் அப்படின்ட்டு.
ஓகே, அதுதான் கோபி சுதாகர் அவங்க டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அது. ஆக்சுவலாக வந்து தமிழகத்தின் செல்ல பிள்ளைகள்னு 2 பேரை நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ சில பேரை பார்க்கும்போது நமக்கு ஒரு அவர்ஷன் வரும். அவங்க என்னதான் காமெடி பண்ணால் கூட ஒரு கட்டத்தில் நமக்கு எரிச்சலாக இருக்கும், ஏன்டா அப்படி போட்டு படுத்துறாங்கன்ட்டு. ஆனால் இவங்க ஆரம்பித்து இவங்க இதற்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில் இருந்தாங்க, அங்கேருந்து நான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க ஏதோ இன்னும் நமக்குள்ளே ரொம்ப நெருங்கி ஒரு நெருங்கிய காலையில் எழுந்திரிச்சு என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கேன்னு கேட்போம்ல சில நண்பர்கள்ட்ட. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ஒரு நெருக்கமான ஒரு நட்புக்குள்ளே வந்துட்டாங்களோங்கிற அளவுக்கு இருக்குது. நமக்கு அவங்களுக்கும் பெரிய பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பயோ ஒரு ஃபோனில் ஒரு முறை பேசியிருக்கோம், நேரில் ஒரு முறை சந்திச்சிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அந்த ஏதோ அவங்கள தினந்தோறும் நம்ம பேசுகிற மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. அநேகமாக எனக்கு ஏற்பட்ட உணர்வு தான் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையானவருக்கு வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த 2 பேரும் ஒரு பெரிய புயல் காற்றுல சிக்கி போராடி அவங்கள ஒருத்தன் ஏமாற்றிட்டு ஓடி அந்த பணத்தையும் இவங்களே போராடி திரும்ப போட்டு ஒரு பெரிய சுழலுக்கு நடுவில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த படத்தையும் வந்து மெல்ல மெல்ல நகர்த்திருக்காங்க அவங்க. ஏன்னா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த 2 பேருமே வெளியிடங்களுக்கு வேலைக்கு போய் அங்கே கிடைக்காம அப்புறம் தானாகவே ஒரு முயற்சி பண்ணி யூடியூபுக்கு வந்து இன்றைக்கி படம் எடுக்கிற அளவுக்கு எங்கேயும் கடன்லாம் வாங்கலை, சொந்த பணத்தை தான் போடுறாங்க. ஸோ அப்படி வந்திருக்காங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி தான் அது. அவங்கள இந்த மக்கள் ஊக்கப்படுத்தணும். இப்போ இந்த படம் திரைக்கு வரும்பொழுது எல்லாருமே போய் ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்து அவங்கள இன்னும் நல்லா வாழ வச்சாங்கன்னு அவங்களும் நல்ல நல்ல கருத்துக்களோட வருவாங்க. ஏன்னா இப்போ அண்மை காலமாக அவங்க போட்ட ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. சரியான நேரத்தில் சொல்ல வேண்டிய சரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவே அவங்க தேவைப்படுறாங்க. ஓகே, அது சொல்கிறேன். சரி, இதுவரையும் எத்தனையோ பேர் அரசியல்வாதிகளை கூட, அதாவது இவங்க அரசியல்வாதிகள் வேடம் எந்தெந்த தலைவர்களோ அந்த தலைவர்கள் மாதிரியெல்லாம் நிறைய பேர் நீங்கள் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அது சில விஷயங்கள் ரசிக்கும்படியாக இருக்கும். ஒரு வகையில் பார்க்கும்பொழுது அது கருத்தை தெளிவாக வெளிப்படுத்துறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து வடக்கன் அப்படின்ற ஒரு கருத்தை வெளியிட்டாங்க. ஸோ அது எல்லாருக்கும் பொதுவாக மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டு. ஏன்னா அதை பற்றி யாரும் பெருசாக பேசலை. ஸோ அதை ரசித்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்றத லைவாக புரிய வச்சுட்டாங்க. பட் இப்போ நடந்தது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சௌத்ரி அப்படின்றவர் கூட அதுக்கு கண்டிப்பு தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கருத்தை யாருமே வேணான்னு சொல்லக்கூடாது. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே அதை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஏதோ ஒரு ஆத்திரத்தில் ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் நீ ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு அருவாளை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. உலகம் ரொம்ப பெருசு, நீ பார்க்காத உலகமெல்லாம் இங்கே இருக்குது, அங்கே போய் பாரு, வாழ்க்கையை அனுபவி, ரசி. எப்போ பார்த்தாலும் அருவாளை தூக்கிட்டு நெஞ்ச புடைச்சிட்டே ஏன் தெரியல, அது நமக்கு தேவையான்னு கேட்குறாரு. அதை அவருக்குரிய பாணியில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒன்றும் இல்லை, இப்போ இன்றைக்கி இந்த சுர்ஜித்துங்கிற பையன் அந்த கவினை கொலை பண்ணிட்டான். இன்னைக்கு அவனை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க, முகத்தை மூடிட்டு வர்றான். ஏன் அப்படி அவமானம் பண்ணணும்? நீ கம்பீரமாக நிற்கணும்னு தானே வெட்டுற ஒருத்தனை, என் சாதி பெருசுன்னு வெட்டுற, முகத்தை மூடிட்டு ஏன் வர்ற? நல்ல விஷயம் தானே பண்ண, நெஞ்ச நிமித்திட்டு வர வேண்டியது தானே. அப்போ அசிங்கம்னு உனக்கு தெரியுது இல்லை? நம்ம கொலைகாரன் ஆகிட்டான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எத்தனை ஆயுள் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது, சாகிற வரைக்கும் ஜெயிலே கடன்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஸோ அப்போ வரும்போது வெக்கப்படுறல்ல, இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. வாழ்க்கையை அனுபவிங்கப்பா, இங்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நல்லா படி, நிறைய சம்பாரி, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அந்த பையன் மாதிரி சின்ன பசங்க தானே, யாரும் தூக்கிட்டு நின்னாங்களா? இல்லைல்ல. ஸோ அப்போ சொல்கிற கருத்தை நீங்கள் அது சரியாக தவறான்னு தான் பார்க்கணுமே தவிர, என்ன சொல்லிட்டான்னு நீங்கள் மறுபடியும் அறுவலை தூக்கிட்டு வரதில்ல எந்த நியாயமும் கிடையாது. அவங்க நான் இந்த சாதி என் சாதி தான் பெருசு அப்படின்லாம் பேசவே இல்லை. ஒரு கருத்தை இங்கே முன் வைக்கிறாங்க. அந்த கருத்தை ஒரு 3.5 மில்லியன் பேருக்கு மேலே ஆதரிக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ பேர் பார்த்துட்டு லைக்கு கமெண்ட்டுன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான். அப்போ அதில் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நான் அந்த சமூகத்தின் பிரதிநிதின்னு பேசுகிறத நம்ம ஒத்துக்க முடியாது. இல்லை, அதில் சில விஷயங்கள் சொன்னபடி அப்படி தான் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். செய்தி வெளியீடுகளில் கூட, முக்கிய செய்திகளில் கூட ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது, இந்த மாதிரியான ஒரு தலைவருடைய மாநாடு நடந்தது, அப்படி பார்க்கும் பொழுது அந்த விஷயம் அப்படி தான் நடந்தது. அதை பிரதிபலிப்பாக சூப்பராக சொல்லிட்டாங்க. இங்கே எல்லா சாதியினரும் அந்த கூட்டமாக வரும்போது அவங்களுடைய
என்ன மாதிரி வராங்க, எப்படி வந்து அந்த இடத்த ரணகலமாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஐயோ ஏன் இப்படி இருக்காங்க. ஏன்னா ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா உயிரை போயிடும். கார் மேலே ஏறிட்டு குதிக்கிறது, பைக்கை வந்து முறுக்கிறது, அது அப்படி இருக்குது. அந்த காரெல்லாம் வந்து அடுத்து எத்தனை நாள் கேரேஜில் கிடக்கும்னு தெரில. ஸோ அந்த மாதிரி எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த கூட்டமாக வரும்போது பண்ணுற ஒரு அலப்பறை இருக்குல்ல, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, படிக்கிற வழியை பாருங்கள், கரெக்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தப்புன்னு எனக்கு புரியவே இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ நிறைய இன்னும் வளரும் தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் புகுட்டுற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அது. ஒன்று பாடம் புகுட்டுதல் அப்படின்றது வந்து அது பள்ளியில் வந்து எப்படி சொல்லித்தரதோ அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும்போது ஸோ அப்போ அதே சமூகத்தை சேர்ந்தவங்க கூட அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா உண்டு. ஓகே, அதனால வந்து இன்னும் வரக்கூடிய இளைஞர்கள் ஸோ இந்த விஷயத்த ஒரு பொதுவான ஒரு இந்த கருத்தை வந்து சிந்தனைகளை ஆழமாக யோசித்து அடுத்து நகர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஓகே சார், இந்த கூட்டணி இந்த பேரணிகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் தோணுச்சு. தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களுடைய மாநாடு, அதுக்கான நாட்களும் நெருங்கிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன சொல்லுவாங்க? ஆக்சுவலாக 25ஆம் தேதி நடக்கிற மாநாடு 21ஆம் தேதி நடக்குது. ஓகே, இப்போ காவல்துறை வந்து அவங்க ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இப்போ விநாயகர் சதுர்த்தி 27, நீங்கள் 25 வச்சிங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் அங்கே பெரிய பெரிய விநாயகர் சிலைகளை வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய கலவரமாக மாறி போயிடும். ஸோ அதனால் நாங்கள் அங்கே போவோமா, உங்களை பார்க்க வருவோமா, அதனால் நீங்கள் வந்து தள்ளி போடுங்க அல்லது ப்ரீவியஸாக வாங்கன்ட்டாங்க. அப்போ 21ஆம் தேதி இவங்க ப்ரீவியஸாக வராங்க. இன்னும் அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. ஏன்னா இப்போ இவங்க பாதி வேலையை முடிச்சுட்டாங்க. மாநாடுங்கும்போது அவ்வளோ பெரிய தடலை பிடிச்சி வாடகை கொடுத்து மேடை அமைச்சு ரொம்ப எல்லா வேலைகளும் ஆர்கனைஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் திடீர்னு அடுத்த மாதம் மாற்றுறதுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போது 21ஆம் தேதி நடக்குது. 21ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரில. ஏன்னா அவர் ரொம்ப திரும்ப திரும்ப விஜய் சொல்கிறது என்னென்னா கவனமாக வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா போன மாநாட்டில் ஒரு 6 பேருக்கு மேலே தான் இறந்ததா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது வர்றவங்களும் கொஞ்சம் ஒழுக்கத்தோடு வரணும். இப்போ இந்த சொன்னார்ல கோபி சுதாகர் 2 பேர் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி மரியாதை செலுத்த வர்ற இடத்துல எப்படி வராங்கங்கிறது சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தாவேகா மாநாட்டுக்கும் அப்படி தான் வர்றாங்க. எல்லாமே ரசிகர் கூட்டம் தானே, இது இன்னும் தொண்டராக மாறல. ஸோ அப்போ அவங்க வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் கவனமாக வாங்க, விபத்தில் சிக்கிக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவர் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அதை கேட்கணும். கண்டிப்பாக இல்லைங்க, அது வந்து ஒரு பட விழா. அந்த பட நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஒரு பார்ட்டி கொடுத்துருக்குறாங்க. அங்கே எல்லா நடிகர் நடிகைகளும் வந்திருக்காங்க. அங்கே தனுஷ் போயிருக்காரு. அவங்களுக்கு விருது கிடச்சிருக்கு. ஆனால் அந்த விருது வந்து சிறந்த நடிகைன்னு கொடுத்துருந்தா மகிழ்ச்சியாக அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டருங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்ட்ரஸ்ன்னு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவருடைய திரை விமர்சனம். சினிமாவில் நிறைய பேர் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு விமர்சகர் அவர். சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டார். இப்போ விமர்சனம்லாம் பண்ணுறதில்ல.